அடடே, வாங்க புஷ்பாக்கா. என்ன வெறும் கிண்ணத்தோட வந்திருக்கீங்க? ஏதோ கூட்டு பொரியல் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன வசந்தி, இந்த அடுத்த வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் உரமோரம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த கொண்டாரங்கா. ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். போன வாரம் வரலட்சுமி விரதம் நல்ல தடபுடல பண்ணினியாமே, நல்லா பெருசா பண்ணுனா, சூப்பரா பண்ணா, அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்தியா அப்படின்னு தெருவில் எல்லாரும் பேசுறாங்க. நான் தான் ஊர்ல இல்லாம போயிட்டேன். இருந்தா நானும் வந்திருப்பேன். புருஷன் மேல அவளுக்கு எவ்வளவு ஒரு பக்தி, என்ன ஒரு பாசம்னு தெருவே பேசுறது தெரியுமா? ஆமா புஷ்பாக்கா, இருக்காதா பின்ன. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எத்தனை கோயில் கோயிலா போய் எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அமைதியான, என்னைய நல்லா பாத்துக்கிற ஒரு புருஷன் வேணும்னு கேட்டேன் தெரியுமா? அதுக்கு ஏத்த மாதிரியே எனக்கு ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருன்னா அப்போ இதெல்லாம் நான் செய்ய வேண்டாமா? அட என்ன வசந்தி, நீ இப்படி பைத்தியக்காரியா இருக்க? நீ என்னடான்னா உன் புருஷனை விட்டு கொடுக்காம ஆகா ஓகோங்கிற, அவருக்காக என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ற. ஆனா அவர் என்னடான்னா என் பொண்டாட்டி என்னைய பாடா படுத்துறாரு, சரியான ராட்சசியா இருக்காரு, இப்படியே சொல்லிக்கிட்டு திரியிறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் அப்படி இருக்காரு? அவர் அப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அதுக்கு நான் என்னக்கா செய்யறது? நான் கோயில் கோயிலா கும்பிட்டு எனக்கு நல்ல புருஷன் வேணும்னு கேட்ட மாதிரி அவரும் கோயில் கோயிலா போய் கும்பிட்டுருக்கணும். இல்லைன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?